ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தென் சென்னையில் விசிகாவினுடைய முகமாகவும் அதை தாண்டி வந்துட்டு திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவருடைய வலதுகரம், நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பலராலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த பனையூர் பாபு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று திடுதிப்புன்னு விசிகால வந்து விலகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் டைம் அப்பயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளூர் ஷானவாஷா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பனையூர் பாபு, இவங்க எல்லாருமே வந்துட்டு தலைமை மேல ஒரு மாதிரி அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு பார்த்தோம்னா தாவேகாவுடைய அமைச்சரவையில இணைஞ்சது பிடிக்கல. ஸோ தாவேகா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் குழந்தை அப்படின்லாம் வந்துட்டு சொன்னவர் இன்னைக்கு அதே தாவேகாவுடைய அமைச்சரவையில வந்துட்டு இடம் பெறாரு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரட்ட மனநிலை அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ ஒரு தெளிவில்லாத ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாற்றி மாற்றி பேசுகிற தன்மையாக இருந்தாலும் சரி, அதுவே வந்துட்டு எனக்கு பிடிக்கல. திருமாவளவனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில் இருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்களையும் முன்வச்சு விலகியிருக்காரு பனையூர் பாபு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிகா கட்சியினுடைய சரிவினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லியும் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடியே விசிகாவினுடைய முகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட பலருமே தலைமை மேல அதிருப்தியில இருந்தாங்க அப்படின்னும், இன்னும் பலர் விசிகால இருந்து விலக இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளிவருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது விசிகாக்குள்ள, திருமாவளவன் மேல ஏன் இப்படி திடீர்னு ஒரு அதிருப்தி, அதை தாண்டி திருமாவளவன் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎம்கே வந்துட்டு விசிகாக்கு 8 சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 8 சீட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ் பாலாஜியா இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஆளூர் ஷானவாஷா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம பனையூர் பாபு, இவங்க 3 பேருக்குமே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செய்யூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்த பனையூர் பாபு இருக்காரு இல்லையா, அவர் மறுபடியும் வந்துட்டு அதே தொகுதியை நமக்கு தான் ஒதுக்குவாங்க, இந்த டைமும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசமா அந்த தொகுதி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிந்தனை செல்வனுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளூர் ஷானவாஸ், அதை தாண்டி பாலாஜி, அப்புறமா நம்ம பனையூர் பாபு, இவங்க 3 பேருமே அப்செட்ல இருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. உடனடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளூர் ஷானவாஸ்க்கும் பாலாஜிக்கும் வந்துட்டு கட்சியில மேல்மட்ட பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுவே வந்துட்டு பார்த்தோம்னா பனையூர் பாபு தரப்பு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8 சீட்டு கொடுத்து அதுல ஒரு சீட்ல கூட நமக்கு கொடுக்கலையே, செய்யூர் தொகுதியை வந்துட்டு சிந்தனை செல்வனுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாம நமக்கு சீட்டும் கொடுக்கலையே அப்படின்ற ஆதங்கம் பனையூர் பாபு கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். ஸோ இந்த 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிகாவை விட திமுக எம்எல்ஏக்கள் மாதிரிதான் செயல்பட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கள் எப்படி இருந்தாங்களோ, திமுக கட்சிக்காரங்க எப்படி இருந்தாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு அந்த 3 பேருமே திமுகவினர் மாதிரியே தான் இருந்தாங்களே தவிர விசிகாவை விட திமுகக்கு விசுவாசம் அதிகமா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு சீட் கொடுக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திமுக கூட்டணியில வந்து ஜெயிச்சுட்டு இப்போ வந்துட்டு தாவேகா கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு திருமாவளவன் போயிட்டாரு அப்படின்ற கோபம் திமுக மட்டும் இல்லாம விசிகாக்குள்ளேயே பலருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உச்சகட்ட அதிருப்தியில் இருந்த பனையூர் பாபு வந்துட்டு பார்த்தோம்னா எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடியே பனையூர்ல தான் வந்துட்டு தாவேகாவுடைய கட்சி அலுவலகமா இருந்தாலும் சரி, விஜயனுடைய வீடா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கு. ஸோ பனையூர் பாபு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக கொடிக்கம்பம் நட்டுறது, அதை தாண்டி வந்துட்டு அங்க ஆல்ரெடியே தாவே
தாவேகா பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வந்துட்டு கட்சிக்காக பிரச்சனை இழுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட்சிக்காக அப்படின்னு சொல்லி நான் பண்ணும்போது இன்னைக்கு அவங்களோடய போய் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி கை கோர்த்துனா அப்ப கட்சிக்காக பண்ண எனக்கு என்ன மரியாதை? வன்னியரசு வந்துட்டு அமைச்சரா இருக்கிறது சரி, ஆனா ஏன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டும் சொந்த கட்சிக்காரங்களுக்கே குழம்பி இருக்காரா. ஸோ இப்ப பனையூர் பாபுவினுடைய இந்த விலகல் அப்படின்றது அடுத்து விலக இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளுடைய மனக்குமுறல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ரொம்பவே எப்படி சொல்றது, வெளிப்படையான ஆளு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு, அவர் ரொம்ப சிந்தனை பண்ணி தான் பேசுவாரு அப்படின்ற ஒரு மாதிரியான கட்டமைப்பு அவர் மேல இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்தி மாத்தி பேசுறது, அதையும் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுகளுக்கு திரும்புறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தவர் அப்புறம் திருதுப்புன்னு இல்லை நான் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினதுல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல திருமாவளவன் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேக்கால கூட்டணி ஆட்சி அந்த அமைச்சரவையில பங்கெடுத்தது அப்படின்றது வந்துட்டு கட்சியினுடைய முடிவு தான் அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் சொல்றாரே தவிர நாங்க விருப்பப்பட்டு வந்தோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் திருமாவளவன் கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு தரப்பு திமுகக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்பு தாவேக்காக்கு ஆதரவாகவும் இருக்கிறதுனால திருமாவளவனுடைய இப்ப நிலை ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி தான் இருக்கான். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரையும் இழுத்து பிடிச்சாலுமே ஏதாவது ஒரு பக்கம் அத்துட்டு தான் போகும் அப்படின்ற நிலைமை தான் இப்ப உருவாகி இருக்கான். ஸோ தாவேக்காவுடைய அமைச்சரவையில இடம் பிடிச்சதுனால விசிகால இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் இனி ஒவ்வொருத்தரா கட்சியிலிருந்து விலகிறதுக்கான காலமும் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடியா வந்துட்டு பனையூர் பாபு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் வந்துட்டு வெளிச்சம் சேனலுக்கான உரிமம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இனி அதை யார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போறா, வெளிச்சம் அந்த பத்திரிகை அந்த டிவியை வந்துட்டு யார் தங்களுடைய கைகளில் இருக்க போறா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கட்சி உடையிறத திருமாவளவனால தடுக்க முடியல அப்படின்ற விஷயமும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க திருமாவளவன் அவர்களை பற்றியும் திருமாவளவனுடைய முடிவை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.